என்னை நோக்கிக் கூப்பிடு. ஒரு ஆகாய விமானம் வானத்திலே வட்டமடித்துக் கொண்டிருந்தது. விமானியால் விமானத்தை கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை. எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என்ற நிலையிலே விமானத்தில் பயணித்த பயணிகள் அனைவருக்குள்ளாய் மரண பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. அவரவர் தம் தம் தெய்வங்களை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த விமானத்தில் பயணித்த ஆண்டவரை அறிந்த ஒரு பயணியும் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி சங்கீதம் 50:15 எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி உம்மிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை வருட காலம் உம்மை நான் தொந்தரவு செய்ததில்லை. இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களுக்கு நீர் இறங்கும், எங்களை நீர் விடுவியும் ஆண்டவரே. இதிலிருந்து நீர் காப்பாற்றினால் எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஜெபிக்கலானார். அத்தோடு கூட அவர் நின்று விடவில்லை. இனி ஒரு காலம் உம்மை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன், உம்மிடத்திலே நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னானா. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவருடைய வார்த்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. காலைதோறும் என்னுடைய கிருபை புதிது என்பதாக. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறதே. தானியேல் தினந்தோறும் 3 வேளை ஜெபித்ததை வேதம் பதிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆபத்து என்றால், நாச மோசம் என்றால், இன்றைக்கு ஆண்டவரை தேடிவிட்டு அத்தோடு விட்டு விடுகிறோமோ, ஆண்டவரை கை கழுவி விடுகிறோமோ, ஆண்டவரின் உதவி ஒத்தாசை எனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறோமோ, நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை அல்லவா? அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு காலைதோறும் காத்திருக்க வேண்டும் அல்லவா? அதிகாலையில் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைய முடியும் அல்லவா? அருமையான அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஆபிரகாம் லிங்கன் தன்னை சந்திக்க வரும் உயர் அதிகாரிகளை பார்த்து பேசுவதற்கு முன்பதாக அப்படியே ஆண்டவரோடு அதிகமாய் நேரம் செலவிடுகிற ஒரு பழக்கத்தை உடையவராய் அவர் காணப்பட்டார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறதே. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு நாமும் கூட எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்பதால் 20:8 எழுதப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு நாமும் கூட கண்மலையாகிய இயேசுவை அப்படியே தேடுகிற பொழுது, அவரை நாடி ஓடி வருகிற பொழுது, முழங்காலை முடக்கி அவரை ஆராதிக்கிற பொழுது, அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறவர் அல்லவா? ஏதோ ஒரு ஆபத்து காலத்தில் மாத்திரம் என்னை நோக்கி கூப்பிடு என்ற வசனத்தை வைத்துக் கொண்டு அப்படியே நம்முடைய நிலையிலிருந்து நாம் இறங்கி வந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற அனுபவத்தோடு முன்னேறி செல்லும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த நல்ல இறைவனுடைய ஆசையை நிராசையாய் மாற்றிவிடாதபடி ஆண்டவரை எங்களையும் தருகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். நோக்கி கூப்பிட அர்ப்பணம் செய்கிறோம் இயேசுவே.